வசிய விபூதியும் வசிய குங்குமம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பதிவுகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. சோழி பிரசனம் கொடுத்துருந்தோம், சரிங்களா? அதே போல் விநாயகருடைய உபாசனை, அதுவும் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம். அந்த வகையில் அந்த வரிசையில் உங்களுடைய சொந்த உபயோகத்திற்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, வசிய விபூதி வசிய குங்குமம், ஏன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே நிறைய பேர் அதிகமாக வாங்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அதுதான், வசிய விபூதி வசிய குங்குமம். அப்போது இந்த விஷயங்களை நம்ம எப்படி செய்கிறது, நம்மளே எப்படி செய்ய கற்றுக்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு தாம்பழ தட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுத்தமான விபூதி அல்லது சுத்தமான குங்குமம் இதை பரப்பிக்கிட்டு அதில் ஓம் அப்படின்னு எழுதுங்க. ஓம் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசாக எழுதி அந்த ஓம் அப்படிங்கிற எழுத்துக்குள்ள அம் அப்படின்னு எழுதணும், சரிங்களா? எழுதிட்டு அந்த விபூதி அல்லது குங்குமத்துக்கு அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் மல்லிகை பூவான சுற்றி ஒரு வட்டம் மாதிரி அலங்காரம் பண்ணி அதில் அத்தர், புனுகு, பச்சை கற்பூரம், கோரோசனை இதெல்லாத்தையும் கலந்து, அந்த வாசனை திரவங்கள் எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் போல மேலே அங்கங்கே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு உதிரி பூக்கள், நல்ல வாசனை மிகுந்த உதிரி பூக்கள் அங்கங்கே தூவி விட்டுட்டு அந்த தாம்பழ தட்டை சுற்றி மல்லிகைப்பூ, ரோஜா இந்த மாதிரியான நல்ல வாசனை மிகுந்த மலர்களை தூவி விட்டுட்டு பன்னீர் தெளிங்க. பன்னீர் தெளிச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு சின்ன படையல் அப்படிங்கிறத போடணும். தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, அவல், பொரிகடலை, சரிங்களா? சூடம், வத்தி, சாம்பிராணி இவ்வளவும் நீங்கள் அங்கே வச்சுட்டு அந்த தாம்பழத்தட்டை சுற்றி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8 இடத்துல கற்பூரம் கொளுத்தணும். 8 திசைக்குமே கற்பூரம் கொளுத்தி கிழக்கு முகமாக இருந்து, சரிங்களா? கிழக்கு முகமாக இருந்து ஸ்படிகமணி மாலை, வேறு எந்த இதுவுமே பிரயோகம் பண்ணக்கூடாது. ஸ்படிகமணி மாலை, ஸ்படிகமணி மாலையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் ஜபிச்சுட்டு வரணும். எவ்வளவு நாளுங்க ஐயா ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் கட்டாயமாக ஜபிக்கணும். அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் ஜபிச்சுக்கிட்டு வரணும். இந்த மாதிரி ஜபிச்சுக்கிட்டு வந்த விபூதி அல்லது குங்குமத்தை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக பூஜை பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணி வச்சு அதற்கு ஊதுபத்தி கற்பூரம் காட்டிக்கிட்டு வரணும். அப்படி ஊதுபத்தி கற்பூரம் காட்டும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை, இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் ஒரு 108 உரு ஜபிச்சு அது உருவேற்றிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வசிய விபூதி அல்லது வசிய குங்குமம் செய்யக்கூடிய ஒரு முறை. ஏன்னா நிறைய முறைகள் இருக்குது, அதில் இதுவும் ஒரு முறை, சிறப்பாக ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறை. மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓம் வங் சிங் வசி வசி சிங் வங் வசி வசி, அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான முறை, ரொம்ப எளிமையான மந்திரம் கூட. மந்திரம் ஒரு தடவை பாருங்கள். ஓம் வங் சிங் வசி வசி சிங் வங் வசி வசி. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் அமாவாசையில் ஆரம்பிங்க காலையில், சரிங்களா? காலையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் ஜபிச்சுக்கிட்டு வரணும். காலை இரவு 2 நேரம் ஜபிங்க. ஒரு நாளைக்கு 1008 உரு ஜபிச்சால் போதுமானது. என்னால் அதிகமாக ஜபிக்க முடியும், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2000 உரு 3000 உரு தாராளமாக நீங்கள் ஜபிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ மந்திரம் அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த வசிய விபூதி வசிய குங்குமத்திற்கு சக்தி அதிகமாகும். புரியுதுங்களா? அப்போது இந்த வசிய விபூதி வசிய குங்குமம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஒரு மாந்திரிகம் பார்க்குறீங்க, தொழில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு அவசியம் தேவை. ஏன் தேவை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வசிய காரியத்துக்காக கொடுக்குறீங்க, ஒரு கணவன் மனைவி பிரச்சனையும் வர்றாங்க உங்கள்கிட்ட. அப்போ நம்ம அதுக்கு வசியம் பண்ணணும். வசியம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சில பொருட்கள் நமக்கு வேணும். ஒரு யந்திரம் போடுறீங்க, ஒரு தாயத்து போடுறீங்க, போட்டு கொடுத்துட்டீங்க. அதற்கு துணை செய்யும் விதமாக கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வசிய விபூதி வசிய குங்குமம் கட்டாயமாக கொடுக்கணும். வசியமை அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம் மந்திரிக்கிறது இந்த மாதிரியான துணை பொருட்களை நம்ம கொடுக்கும் பொழுது 15 நாளில் நடக்கக்கூடிய காரியம் 10 நாளில் நடக்கும். அப்போ அதுக்காக தான் இந்த வசிய விபூதி வசிய குங்குமம் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கி வச்சுக்கணும், தயார் செஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த வசிய விபூதி வசிய குங்குமத்தை ஜபிச்சுட்டு திருப்பியும் நமக்கு எப்போ தேவைப்படுதோ, நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தினாலும் சரி, மற்றவர்களுக்காக பயன்படுத்தினாலும் சரி, திரும்பவும் அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு கொடுக்கும்போது 108 உரு கற்பூரம் அணையாமல் ஏற்றி அது 108 உரு ஜபிச்சு கொடுத்துருங்க. இதன் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா செய்யக்கூடிய வியாபாரம் பலிதமாகும், தொழில் அப்படிங்கிறது பலிதமாகும். அதில் அவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு அவங்கள உயர்த்தி செல்லும். இதுக்காகத்தான் இந்த வசிய விபூதி வசிய குங்குமம் அப்படிங்கிறத கொடுக்கறது, சரிங்களா? அதே போல் சத்ரு வசியம், எதிரிகளை கூட வசியம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பொருட்களுக்கு உண்டு.
இதுதான் இதனுடைய பலன். சரிங்களா? இதே போல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.